வெயிட் லாஸ் பண்ணுறன்ற பேரில் நான் சொல்ல போகிறேன் இந்தந்த விஷயம்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா தயவு செஞ்சு இப்பயே நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் பீனட் பட்டர், இதில் எக்கச்சக்கமான கேலரிஸ் இருக்குது. இதை எப்படி வெயிட் லாஸுக்கு சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற 90% பீனட் பட்டரில் ஆயில் தான் ஃபில்அப் பண்ணி வச்சிருக்காங்க. செகண்ட், மாஸ் கெய்னர், இது வெயிட் லாஸ்க்கு ஒரு குப்பை சப்ளிமெண்ட். வெள்ளி குச்சி மாதிரி இருக்கிறவங்க, நிறைய சாப்பிட முடியாதவங்க இதை கார்போஹைட்ரேட்டுக்கு பதிலாக எடுக்கலாமே தவிர வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை தொடவே கூடாது. மூணாவது, நட்ஸ். கேஷ்யூ நட்ஸோ வால்நட்ஸோ இல்லை ஆல்மண்ட்ஸோ எல்லாமே நல்லது தான், நான் இல்லைன்னே சொல்ல. அது ஒரு நல்ல ஃபேட் சோர்ஸ். நல்லதுன்னு நினச்சி இதை அடித்து நவுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் நடக்கவே நடக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக கொலஸ்ட்ரால் அதிகமாக லைஃப் லாஸ் வேணால் நடக்கும். நாலாவது, ப்ரோட்டீன் பார்ஸ். இந்தியாவில் இருக்க 90% ப்ரோட்டீன் பார்ஸ் ஒரு குப்பை. இதில் இருக்கிற நியூட்ரிஷன் லேபிளை படித்தாலே உங்களுக்கு புரியும். சுகரை கொட்டி வச்சுட்டு சாக்லேட் பாருக்கு பதிலாக ப்ரோட்டீன் பார்னு விற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் பயோ அவைலபிலிட்டியும் கம்மி. அஞ்சாவது, கெலாக்ஸ். இதை சாப்பிட்டா 30 நாளில் சைஸ் 0 வரும்னு அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரியாலிட்டி என்னன்னா 30 நாள் இதை கண்டினியூஸாக சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அட்டைன் பண்ண போகிறது 0 நியூட்ரியன்ஸ், நிறைய ஆயில், நிறைய சுகர், நிறைய கார்ன்ஸ்டார்ச். இதில் நல்லது மட்டும்தான் 0வா இருக்குது. இந்த வீடியோ வெயிட் லாஸ் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி கரெக்டாக சாப்பிட சொல்லுங்கள்.